வணக்கம் மேம். வணக்கம். விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் திருச்சிக்கு போயிருந்தார். பிளான் பண்ண மாதிரி 4 ஊர் கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக 20 நிமிஷத்தில் சேர வேண்டிய வென்யூக்கு அவர் போகிறதுக்கே 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அலைக்கடல் தான் பயங்கரமாக கூட்டம்லாம் வந்திருந்தாங்க. திமுகவுமே அது கரெக்டாக நடக்கக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலையும் ஒரு சில விஷயங்களும் எதிர்த்தரப்புல பண்ணியிருந்தாங்க. இந்த மொத்த இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டத்தை அங்கே பேசின விஷயங்கள் எல்லாத்தையும். கூட்டத்தை பற்றி இது இல்லை. ஹீஸ் அ ஹீரோ. இஸ் தமிழ்நாடுல ஒரு யங் ஹீரோ. ஸோ அதில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் பெரிய ஆச்சரியமும் கிடையாது. அதே மாதிரி அரசியலில் 1000 நடக்கலாம். அவருக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னா வரட்டும். அது நாளைக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தான் ஆக்சுவல் ஸ்டோரி. இன்னும் 6 months இருக்குது. 1000 நடக்கலாம். நான் எப்போதும் சொல்கிறது ஃப்ரம் த கப் டு த லிப்னு சொல்கிற மாதிரி 1000 ஸ்லிப்ஸ் நடக்கலாம். ஓகே, இது ஒரு பெருசாக பூதாகாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் வெளியே போகும்போது அதை பற்றி நம்ம பேசி அவர் பெரிய மனுஷன் ஆக்கணும்னு தேவையே கிடையாது. பட் கூட்டத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் ஓட் போட்டு போகிறாங்கன்னு நினச்சேன்னா அது ஒரு பகல் கனவு. ப்ளஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் அதே. பட் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கான்னு நீங்களே பார்க்கலாம். முதல் மீட்டிங்கில் சேர்ஸை உடைச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. செகண்ட் மீட்டிங்கும் அதான் பண்ணாங்க. சேர்ஸே தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, திருடிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு க்ரௌடு இல்லாட்டி எந்த மாதிரி அவனோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு என்ன டிசிப்ளின் இருக்குது?